எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் vlog வந்து எடுத்துட்டு இருக்கேன். அதுவும் ஹெட் பெயினோட. ஜூன் 8 பார்த்தீங்கன்னா பயங்கரமான முகூர்த்தம். ஸோ வந்து நாங்கள் மார்னிங் ஒரு 4:30க்கெலாம் எழுந்து ஒரே ட்ராவல் பண்ணனால எனக்கு மறுநாள் வந்து பயங்கரமான ஹெட் பெயினாக இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் வேறையா, அதனால வந்துட்டு நான் vlog வந்து கோவிலுக்கு போகிறத எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித் என்னோட கெட் ரெடியோட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வந்து சின்னதாக வந்து கெட் ரெடி ஆனேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணது வந்துட்டு பாண்ட்ஸ் வந்து லைட் ஜெல் வந்து மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ரொம்ப நாளாகவே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்ரெடி வந்துட்டு அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பர்பிளில் நான் வாங்கினது போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் போடுறது வந்துட்டு மார்ஸில் இருந்துட்டு பிபி கிரீம். இதுதான் நான் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபவுண்டேஷன் போகாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு நேச்சுரல் லுக் வந்து கொடுக்கும். நம்ம போட்ட க்ரீமை செட் பண்ணுறதுக்கு வந்துட்டு யார்ட்லி பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். காம்பாக்ட் பவுடர் வந்து ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்றது. எதுனாச்சும் ஃபங்க்ஷன் போறோம் அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றப்ப காம்பாக்ட் யூஸ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் சேம் மார்ஸ்ல இருந்து ஐப்ரோ பென்சில். இது டார்க் பிரவுன் ஷேட். ஒன் சைடு வந்து நமக்கு ஸ்பூலி கொடுத்திருக்காங்க, ஒன் சைடு வந்துட்டு நமக்கு பென்சில் இருக்கும். ஸோ அதனால கோம் பண்ணிட்டு பண்றப்போ நமக்கு வந்து அழகா வந்து அந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஐப்ரோ பென்சில் வந்து நான் ஃபுல் ஐப்ரோக்குமே வந்துட்டு அப்ளை பண்ணாம ஃப்ரண்ட் ஏரியாவும் ஐப்ரோட கார்னர்லயும் மட்டும் தான் வந்துட்டு டிஃபைன் பண்றதுக்காக நான் எப்பவுமே அப்ளை பண்ணிப்பேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் வந்து நேச்சுரல் லுக் வந்து கொடுக்கும். அண்ட் காஜலுக்கு பாத்தீங்கன்னா மாமா எர்த்ல இருந்து கோல் காஜல் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம சென்டர் ஆஃப் த ஐல இருந்து கார்னர் வரைக்கும் வந்து கொஞ்சம் டார்க்கா போட்டுக்குவேன். மத்த ஃப்ரண்ட் ஏரியாவை வந்து லைட்டா வந்து அப்ளை பண்ணிக்குவேன். அண்ட் லிப்ஸ்டிக் ஃப்ரம் ஃபேசஸ் கனடா. இதோட ஷேடு மெரூன் லவ் 06 அப்படின்ற ஷேடு தான். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஷேடு இப்ப நான் போட்டிருக்க சாரி கலருக்கு கொஞ்சம் மேட்சிங்கா இருக்கிறதுனால லைட்டா வந்து இது வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃபைனலா ஒரு குட்டி ஸ்டோன் பிந்தி வச்சுட்டு என்னோட மேக்கப் லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹேர் ஸ்டைல் ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. சைடு வகடு எடுத்து ஒரு போனி போட்டுருவேன். இதுதான் வந்து காலம் காலமா நான் வந்து போட்டுட்டு இருக்குது. ஸோ அவ்வளவுதான், கிளம்பியாச்சு. எனக்கு எவ்வளோ ஹெட் பெயினா இருந்தாலும் நான் சூப்பரா கிளம்பி இப்ப முருகனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறோம். ஏன்னா இன்னைக்கு முருகனுக்கு பர்த்டே, வைகாசி விசாகம். நம்ம பர்த்டே அன்னைக்கு அவரை போய் பார்க்க போவோம், அவர் பர்த்டே அன்னைக்கு அவரை போய் பார்க்கலாம். நீங்க பாருங்களேன், என்னோட லிப்ஸ்டிக் ஷேட் வந்து ரொம்ப நேச்சுரலா தான் இருக்கும். பட் பியூட்டிஃபை பண்ணி காட்டும் என்னோட போன் வந்து நான் வந்து கேமரா வந்து ஃப்ரண்ட்ல வைக்கிறப்போ. ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும். நிறைய பேர் வந்து நான் பயங்கரமா லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் வந்து என்னோட போன்ல வந்துட்டு அது பியூட்டிஃபை பண்ணி அந்த மாதிரி காட்டுது. கோவில் போறது முன்னாடி வீட்டில் வந்து விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு விளக்கு போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா எனக்கு பயங்கரமான ஹெட் பெயின் ஆல்ரெடி சொல்லி இருந்திருப்பேன். ஹஸ்பண்ட்க்குமே வந்துட்டு அன்னைக்கு செம்ம ஒர்க். அப்பதான் வந்து வீட்டுக்கே வந்தாங்க. ஸோ இன்னைக்கு வைகாசி விசாகம் கண்டிப்பா கோவிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அதோட வந்து கிளம்பிட்டு இருக்கோம். இல்லைன்னா வீட்டிலேயே வந்துட்டு இதை விட சூப்பராகவே நான் வந்து வைகாசி விசாகம் வந்து வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருப்போம். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்றது தான் பிளானாக இருந்துச்சு. தீர்த்த தொட்டி முருகன் கோவிலுக்கு தான் அன்னைக்கு நாங்க போயிருந்தோம். எங்க ஏரியால இந்த கோவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அன்னைக்கு கிரௌடுமே வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. இப்போ நாங்க சாமி பாக்குறதுக்காக கியூல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாமி பார்த்துட்டோம். தரிசனம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அலங்காரத்தை பற்றி சொல்லி ஆகணும், வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. வெள்ளி கவசம் போட்டு பேக்ரவுண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் தீமில் வந்துட்டு ஃப்ளவர் வச்சு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஹஸ்பண்ட் ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்டிருந்தாங்களா. ஸோ 2 பேரும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஹாப்பி வேற. கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும்ல. என்னோட ஹெட் பெயின்லாம் எந்த பக்கம் போச்சுன்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணேன். ஸோ அன்னைக்கு டே வந்து எங்களுக்கு இப்படி தான் ரொம்ப சூப்பராக முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அன்னைக்கு பௌர்ணமி அப்படின்றனால நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சாமி ரூம்ல மார்னிங்கே வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி, பட் என்ன பண்றது நைட்டி தான் போட்டிருந்தேன், அப்படியே போய் உட்காந்துச்சு. ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட தாலி கயிறை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 கயிறு எடுத்துட்டு ஒன்று வந்துட்டு நம்ம கழுத்துல வந்து கட்டிட்டு இன்னொன்று வந்து நம்ம நியூவா வந்து போடுவோம்ல நம்மளோட மாங்கல்யம் அது எல்லாமே வந்து கோர்க்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கேன். நானே எனக்கு 3
முடிச்சு போட்டுட்டு அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து மாங்கல்யம் போடுற மெத்தட் வந்து இருக்கும். அதாவது அவங்களோட ஃபேமிலி வழக்கப்படி வந்து போடுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்றது வந்து எனக்கு கீழே கமெண்ட்ல வந்து கண்டிப்பா சொல்லுங்க. நீங்க அம்மாக்கு நம்ம கட்டி விடுமா? ஓகே. நீங்க சொல்லு பாப்பா, எடுக்க கூடாது. சரி போயிட்டு போகலாம். பாருங்க, இந்த குட்டி மாண்டை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? பயங்கரமா என்ன டிஸ்ட்ராக்ட் எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ வச்சு செஞ்சுட்டு இருந்தா ஒரு 10 நிமிஷமா வந்து நான் படாத பாடுபட்டுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் உட்காந்து சமத்தா நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கன்னே தெரியல, அப்படியே மடியில வந்து ஏறி உட்காந்துட்டாங்க. ஐயோ, என்னால சத்தியமா முடியவே இல்லை. யாராச்சும் என்ன காப்பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் நான் உட்கார்ந்துருந்தேன். என்ன பண்ணாலும் பாப்பா வந்து என்ன பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் பண்றது, அந்த மாதிரி என்ன கொஞ்சிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா அந்த டைமுக்கு வந்து என்னோட மாமனார் கீழே வந்தாங்க. பாப்பாவை வந்து அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸா உட்காந்து ஒவ்வொன்றா பார்த்து கோர்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு 2 நல்ல நேரம் கொடுத்துருந்தாங்க. 10:30 to 11:30 தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அன்னைக்கு ஹஸ்பண்டுக்குமே லேட்டா தான் ஒர்க் இருந்துச்சு. ஸோ ஃப்ரீயா இருந்தனால எனக்கு அவங்களே போட்டு விட்டுட்டாங்க. போட்டோ பார்த்தாலும் தெரியும். அது கல்யாணம் பார்த்தாலே இல்லை ஆப்ஷன். 3, 2, 1. இன்று விண்ணிலாவில் அந்த ஈர நினைவில் வேற லெவல், வேற லெவல். ரொம்ப நல்லாவே நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு லைட்டாக வந்து என்னதான் நம்ம மஞ்சள் போட்டாலுமே கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் வந்து லைட்டாக அந்த கரை வந்து படிஞ்சிடுற மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பௌர்ணமி அப்படின்றதுனால சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஹஸ்பண்டும் இந்த டைமில் இருந்தாங்க இன்றைக்கி, அதனால அவங்களவே போட்டு விட சொன்னேன். பார்த்தா அவங்க பேக்ரவுண்டில் மியூசிக்லாம் போட்டு ஒரு குட்டி மேரேஜே வந்து நடந்துருச்சு இன்றைக்கி. ஸோ சூப்பராக வந்து நல்லா பாசிட்டிவாக இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. லஞ்ச் ஒர்க்லாம் வந்து நான் முடிச்சுட்டேன் மார்னிங்கேவும். இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா, எல்லா பௌர்ணமிக்குமே எங்கள் குலதெய்வம் கோவிலில் பூஜை நடக்கும். ஸோ இன்றைக்கும் வந்துட்டு பூஜை இருக்குது. ஆஃப்டர்நூன் போல் கிளம்பி எங்கள் கோவிலுக்கு போயிட்டு வருவோம். ஸோ இது வந்து வைகாசி விசாகம், இன்னைக்கு வந்து பௌர்ணமிக்கு கோவில் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlog-ஏ வந்து ஒரே பக்திமயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். பை.